அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதாவது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன். பேஜ் நம்பர் 3.60, எக்ஸசைஸ் நம்பர் 3. A company having free reserves of rupees 60,000. கம்பெனி கிட்ட வந்து ஒரு 60,000 ஃப்ரீ ரிசர்வ் இருக்கு. வாண்ட்ஸ் டு ரெடீம் ருபீஸ் 2 lakhs ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டாக்குமெண்ட்டை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்காக டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து ஒரு 2 லட்ச ரூபா டியூ வந்து இருக்கு. அப்போ அதுக்கு வந்து கம்பெனி கிட்ட ரிசர்வ் வந்து ஒரு ஃப்ரீ ரிசர்வ் 60,000 தான் இருக்கு. இன்னும் மிச்சம் வந்து ஒரு 1,40,000 அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அந்த 1,40,000 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூ, அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸை பப்ளிக் வந்து இஷ்யூ பண்ணி 10 ருபீஸ் ரேட்டில் இஷ்யூ பண்ணி அதை வந்து பப்ளிக்கிட்டேருந்து அந்த அமௌண்ட்டு பேலன்ஸ் அமௌண்ட் 1,40,000 செட்டில் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இஷ்யூ பண்ணும்போது ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து 10 ருபீஸ் ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. சாரி, 10% ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 10 ருபீஸ் வந்து ஒரிஜினல் ரேட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னா ப்ரீமியம் 1 ருபி வந்து சேர்ந்து 11 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேட்டகரிஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதெல்லாம் எப்படி ஜேர்னல் என்ட்ரி ஃபார்மில் கொண்டு வரலான்றதை பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நோட்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ நோட்ஸில் வந்து என்ன அப்படின்னா 2 லட்ச ரூபா வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி கம்பெனி கிட்ட வந்து ரிசர்வ் இருக்குது. ரிசர்வ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்க இந்த சம்மில். அப்போ 60,000 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீ ரிசர்வ் போக மிச்சம் 1,40,000 பணம் தேவைப்படுது கம்பெனிக்கு. அப்போ அந்த 1,40,000 பணத்தை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா பை இஷ்யூவிங் ஈக்விட்டி ஷேர்ஸை 10 ருபீஸ் ரேட்டுக்கு 10% ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம ப்ரீமியம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிறது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் தனியாக காமிப்பாங்க. அதை வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க மாட்டோம். ஸோ ஆனால் ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளவோ அதுக்கேற்ற நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 1,40,000 அமௌண்ட் செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ 10 ருபீஸ் வந்து ஈக்விட்டி ஷேரோட ப்ரைஸ், ஒரு ஷேரோட ப்ரைஸ் அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னும் போது 14,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ 14,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை நம்ம இஷ்யூ பண்ணும்போது 10 ருபீஸ் ரேட்டில் 1,40,000 நம்மளுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கான என்ட்ரியை வந்து மென்ஷன் பண்ணிப்போம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம் 14,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னு சொல்லிட்டு இங்கேயே நம்ம நோட்ஸில் கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் 11 ருபீஸ் எப்படி வந்ததுன்னா ஆக்சுவல் ஒரிஜினல் ரேட் வந்து 10 ருபி தான். ஸோ ப்ரீமியம் வந்து 10% அப்படின்னும் போது 1 ருபி வந்து சேர்ந்து வந்துடும். அப்போ 11 ருபீஸ்க்கு. அப்போ ஒரு ஷேர் வந்து 11 ருபீஸ் அப்படின்னா 14,000 ஷேர்ஸ் வந்து 1,54,000 வந்து ஈக்விட்டி ஷேர் மூலயமா நமக்கு அமௌண்ட் வந்து. ஸோ அதுக்கப்புறமேட்டு அதோட ஒரிஜினல் ரேட் ஈக்விட்டி ஷேர்ஸை பப்ளிக் கொடுக்குறோம். அப்போ 2 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அதோட ஒரிஜினல் ரேட் வந்து 10 ருபி தான். அப்போ 14,000 நம்பர் ஆஃப் ஷேருக்கு 1,40,000. அப்போ எக்ஸஸாக நம்ம 1 ருபி வந்து வச்சுருப்போம். அதுக்கு வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், அது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது லாபம். இதை தனியாக வச்சுப்பாங்க. இதை ரெடீம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அப்போது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டார் ஒரு ஷேருக்கான ப்ரீமியம் வந்து 1 ருபி அப்படின்னா 14,000 ஷேருக்கு வந்து 14,000 ருபீஸ். அப்போ பீயிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூடு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ரெடீம் பண்ணுறதுக்காக பண தேவைக்காக ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி பப்ளிக்கிட்ட இருந்து வித் ப்ரீமியத்தோட கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்த என்ட்ரி வந்து கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரிசர்வ் 60,000 வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றணும். ஏன்னா ரிசர்வ்ன்றது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக தான் ரிசர்வ் அப்படின்றத தனியாக ஒரு லெஜர் அக்கௌண்ட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரிசர்வை இங்கே எடுத்துப்போம். அப்போ கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரிசர்வ் இந்த 60,000 நம்ம எடுத்துப்போம். அப்போ ஃப்ரீ ரிசர்வ்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகுது. அப்போ ஃப்ரீ ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா. ஃப்ரீ ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டார் அது எங்கே மாற்ற போகிறோம் அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் கிரெடிட்டார்னு சொல்லிட்டு கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ பீயிங் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் ஃப்ரீ ரிசர்வ். ஸோ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டை ஒரு கிரியேட் பண்ணி ஃப்ரீ ரிசர்வ்லேருந்து அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த லெட்ஜரில் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 2 லட்சம். ஸோ இதுக்கான என்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண போக வேண்டிய என்ட்ரி அமௌண்ட் பேயபிள், அதாவது த கம்பெனி இஸ் கோயிங் டு பே தட் அமௌண்ட், அதுக்கே ஒரு என்ட்ரி போடணும். அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை கம்பெனி வாங்கிக்கிறாங்க, அப்புறம் செட்டில் பண்ண போகிறாங்க, இதுக்கான என்ட்ரி.
அப்போ ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார். அப்போ கம்பெனி கிட்ட வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டாக்குமெண்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து கம்பெனிக்கு வந்துடுது. அதனால டெபிட் சைடு. ஸோ யார்கிட்ட இருந்து வருது? ஃப்ரம் ஹூம் அப்படின்னும் போது யார்? கிரெடிட் த கிவர் டு ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அக்கௌண்ட்டு கிரெடிட்டார் 2 lakhs. ஸோ அமௌண்ட் பேயபிள் டு ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அவங்க ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து டாக்குமெண்ட்டை வாங்கிட்டோம். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து டாக்குமெண்ட்டை வாங்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு அடுத்த ஸ்டேஜில் அமௌண்ட்டை நம்ம பே பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில்மெண்ட் ஆனது. அமௌண்ட் பெய்டு டு ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்குறோம்? பணமாக கொடுக்குறோம். ஸோ அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி வந்திருக்கக்கூடிய பணம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிசர்வ், இந்த பணம் எல்லாத்தையும் சேர்த்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல ரிசீவர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ரிசீவர். அப்போ டெபிட் த ரிசீவர் அந்த ரூல் வந்து அப்ளை ஆகும். அப்போ ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார். இங்கே கிரெடிட்டில் இருக்கிறவர் வந்து இங்கே டெபிட்டுக்கு வந்துடுவார். அப்போ அமௌண்ட் வெளியில் போகுது டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டாக 2 லட்ச ரூபா வெளியில் போயிடுது. ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் பீயிங் அமௌண்ட் பெய்டு டு ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டருக்கு வந்து கம்ப்ளீட் செட்டில்மெண்ட் வந்து கம்பெனி கொடுத்துருச்சு அப்படின்னு அமௌண்ட்டு. தட்ஸ் ஆல். அவ்வளவு.